கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையாக இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் ஒரு தலைப்பின் கீழாய் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தாமதம் பண்ணாதே. சில பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கவனமா போ, வாகனத்தை ஓட்டும் போது மெதுவா ஓடிட்டு போ. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன கவனமா போயிட்டு வா, மெதுவா போயிட்டு வா என்று சொல்லுவார்கள். சரிதானா? ஆனால் வேதம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, சில விஷயத்துல நம்ம தாமதமே என்ன செய்யக்கூடாதான், பண்ணக்கூடாது. தாமதம் பண்ணாதபடி நாம் இவைகளை பெற்றுக்கொள்வதிலும் செயல்படுத்துவதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த மிக்சி, இன்னும் சில 2 பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கு டோக்கன் கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு வதந்தி வந்தது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் மக்கள் காத்து கிடந்தாங்க. காலையில தான் தெரிஞ்சது அது ஏமாத்து வேலை. சரிதானா? எங்கேயாவது இலவசம் என்று சொன்னால் அதற்காக நாம் காலதாமதம் பண்ணாதபடி எவ்வளவோ வேகமாக ஓடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் காலதாமதம் பண்ணாமல் இந்த காரியங்களை செய்வதிலே நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 119 60வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீ விரித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதியாமல் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. இதுக்கெல்லாம் நீங்க லேட் பண்ணவே கூடாது, தாமதம் பண்ணவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்வதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதிலே தாமதம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் வேத அறிவு உண்டு என்பதனால நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் எவைகளிலெல்லாம் நாம் தாமதம் இல்லாமல் இருக்கணும், தாமதம் இல்லாமல் எவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும், தாமதம் இல்லாமல் எவைகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதை குறித்த ஒரு செய்தியை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கை 22வது அதிகாரம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. பரிசுத்த பவுலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த அதிகாரத்தை நீங்கள் துவக்கத்திலிருந்து வீட்டிலே போய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எளிதாக நமக்கு புரியும். தன்னுடைய சாட்சிகளை அவர் சொல்லி வருகிறார். இப்படி சொல்லி வரும் பொழுது அவருக்கு அனனியா என்று சொல்லக்கூடியவன் தன்னிடத்திலே என்ன சொன்னார் என்பதை அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னார்? நீ தாமதம் இல்லாமல் பாவங்கள் அற கழுவப்படு. அப்போ முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தாமதம் பண்ணக்கூடாது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நம் எல்லாருமே உலக வாழ்க்கையில ஏதோ ஒன்றில் தவறி கொண்டிருக்கிறோம். தவறும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த தவறக்கூடிய காரியங்கள் நமக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லாதபடி அதை மனம் போல இதெல்லாம் இத உலகத்துல வாழும் பொழுது நம்ம இதெல்லாம் செய்யலன்னா என்ன என்று அந்த தவறான காரியங்களை செய்யும் பொழுது கூட
நம்முடைய மனசாட்சியிலே எந்த குத்துதலும் இல்லாமல் அது தவறு என்றும் உணராமல் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 2 பேர் மதுபானங்கள் குடித்துக் கொண்டிருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். நீங்களும் கூட சேர்ந்து குடிச்சதான் கேட்குறாங்க. நான் இது வரைக்கும் ருசி பார்க்கல சொல்றேன்னா. அப்போ ஒருத்தர் அந்த மதுபானத்தை குடிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நான் அதை பார்த்ததை அப்படியே சொல்கிறேன். தமிழில் ஊற்றி வச்சிருக்காரு, பக்கத்தில் ஊறுகாய் பண்ணணும், ஊறுகாய் இருக்குல்ல, அந்த ஊறுகாயை வச்சிருக்காரு. இதை எடுத்து கண்ணை மூடி இஞ்சி குடிக்க மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த ஆவி அந்த வாடை வெளியே வர்றதுக்குள்ள உடனே அதுக்கு ஒரு நக்கு நக்கிச்சாரு. அதுதானா அடுத்தவர் குடிக்கிறத பார்த்தேன். அவர் ஒரு வடை குடிப்பாரு, அவரை மாதிரி முழு தமிழையும் ஒன்னா என்ன செய்யலை, இவர் ரசிச்சு குடிக்க. சரிதானா? ஒருத்தர் ரசிக்காம குடிக்காரு, ஒருத்தர் ரசிச்சு குடிக்காரு. இந்த ரசிக்காம குடித்தவர் சீக்கிரமா விடுதலை அடைய வாய்ப்பு இருக்கு. ரசிச்சு குடிச்சவங்க பாவத்தை பழகியாச்சு. சரிதானா? அது அவர்களுக்கு உணர்வே என்ன செய்யல இல்லை. இன்னைக்கு நிறையவே சில தவறுகளை நாம் செய்கிறோம். தவறு என்று தெரிந்து வேற வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். எனினும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவரால் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இந்த லெந்து காலங்கள் என்பது ஆண்டவர் எனக்காக கல்வாரியிலே தியாகம் பண்ணினாரே, எனக்காக பாடுபட்டாரே, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த வேதனை படக்கூடிய வேதனை நாட்களாக நீங்க எழுதிவிடக்கூடாது. இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த நாட்கள். ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அந்த ரத்தத்தின் மூலமாக தோய்க்கப்பட்டு கழுவப்பட்டு பாவ நிவாரணமாக அவர் நமக்கு பலியாக வந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் என்னை விடுவிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. மன்னிய ஆண்டவரே, இனி மன்னிய ஆண்டவரே என்று கேட்பது வேற. அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறும், நம்முடைய பேச்சு முறைகள் மாறும், நம்முடைய செயல் முறைகள் மாறும். அப்ப இயேசு கிறிஸ்துவால் நான் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. நம்ம எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றேனா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உள்ள வாழ்க்கை வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, நமக்குள்ள இருக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, நமக்குள்ள இருக்கிற கழிவுறுதல் இருக்கிறதே, அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் நமக்கு வருமானமாக வரக்கூடிய காலங்களை காட்டிலும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு காலத்திலே நான் பாவங்களை இப்படியெல்லாம் பருகினேன், ஒரு காலத்தில் இவைகளை எல்லாம் நான் துணிந்து செய்தேன், ஒரு காலத்தில் நான் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியங்களை செய்தேன். ஆண்டவர் என்னுடைய தவறை சுட்டி காட்டினார், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோரினேன், ஆண்டவரால் நான் வாழ்வு பெற்றேன், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்கிற நிச்சயம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஆனந்தம். வடக்கு திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த வடக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தர் எங்கள் ஊரில் சாட்சி பகர்ந்தார். அந்த ஊரில் யாராவது இறைவனுக்காக செல்வார்களே என்றால், கிராம ஊழியர்களுக்காக செல்வாரே என்றால், அவர் முதல்ல எங்கள் ஊருக்குள்ள தைரியம் செய்து வரார். எங்கள் ஊருக்குள்ள யாரும் என்ன செஞ்சிடாங்க, வர வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் உங்கள் ஊருக்கு வரமா, நீங்களாம் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது. இதை நீங்கள் மீறி போனால் உங்களுடைய அந்த சைக்கிளில் காற்று இருக்காது, அது பைக்கில் காற்று இருக்காது, நீங்கள் வரும்போது ஏறி வந்தீங்க, இன்னும் போகும்போது உருட்டிக்கிட்டு தான் என்ன செய்யணும் என்று மிரட்டல் விடுவா. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர். இப்படிப்பட்ட எத்தனையோ வகையான நெருக்கடியான நிலைகளில் எல்லாம் அவர் இவ்வளவு துணிகரமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை துணிந்து செய்வார். இப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு வைத்தவலி வந்தது. வைத்தவலி, இந்த வைத்தவலி சில ஆண்டுகளாக இருந்தது. அவங்க அப்பா ஒரு சாமியாடி, சாமியாடி அல்ல, அந்த கோயிலில் கிடா வெட்டுகிறவர், கிடானா அந்த பலி செலுத்துவதற்கு கிடா வெட்டுகிறவர். அதனால இப்போ எனக்கு வலி இருக்குன்னு சொன்ன உடனே, நீ இந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு இத்தனை வருஷமா நான் ஒழுங்காக பாத யாத்திரை போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி போக ஆரம்பி, உன்னுடைய வலியெல்லாம் சரியாக போகும் என்று சொல்ல, அது இவரும் 1 வருஷம் போனார், 2 வருஷம் போனார். அந்த நடைபயணம் போகும்போது தான் செருப்பு இல்லாமல் போகணும். செருப்பு இல்லாமல் போகிறதுனால கால் வேற பொத்து போச்சு.
வயிற்று வலி வேற, கால் வலி வேற, என் வயிற்று வலி தீரலை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தார்கள், எங்கள் தூரத்து உறவினர்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரடையானவன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்திருக்கும் பொழுது ஒரு நேரமாவது இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள், இயேசு கிறிஸ்துவால் உனக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உண்டு என்பதையும் அவர்கள் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. நான் அவர்களை எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஏற்றுவதற்காக என்னுடைய சைக்கிளிலே அவர்களை அழைத்து சென்றேன். அழைத்து செல்லும் பொழுது இந்த வயிற்று வலியின் காரணமாக என்னுடைய முகத்தில் கொஞ்சம் சுழிவு ஏற்பட்டது. அப்போ தான் அந்த அக்கா கேட்டாங்க, என்ன தம்பி ஒரு மாதிரி முகத்தை சுழிக்கிறியே, என்ன பண்ணுது உனக்கு உடம்புல என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு வந்து இப்படி ஒரு வயிற்று வலி இருக்குக்கா, சில வருஷமாக எனக்கு இருக்குது. நானும் எத்தனையோ மருந்து மாத்திரை, எத்தனையோ கோயில் போகலாம், எத்தனையோ நடப்பயணம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் என்ன செய்யறேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, இருக்குதானே இரு, ரொம்ப அசால்ட்டாக சொன்னாங்க. நீ வேற ஒன்றும் செய்யாதான், நேராக வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போன உடனே கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டு ஏசுவேன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னா எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது பக்கத்து ஆகி போச்சு. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரடையானவன், இயேசு கிறிஸ்து எங்கள் ஊருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக செயல்பட்டேன். ஆனாலும் வேறு வழி இல்லை, வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே வலியினுடைய வேகம் அதிகமாக இருந்தபடியினால முழங்கால போட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா, இத்தனை ஆண்டுகளாக இருந்த அந்த வயிற்று வலி அந்த நிமிடமே சுத்தமானது. அப்ப இயேசு கிறிஸ்து நான் நினைச்சுக்கிட்டேன், இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அற்புத மூர்த்தி வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இப்போ எங்க ஊருக்கு யாராவது பிரசங்கத்துக்கு வந்தாச்சுன்னா நானே போயிட்டு வந்தேன், வாங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன். சரிதானா? இப்ப நான் ஊழியர்களோடு தொடர்பு கொண்டு வேதாகமத்தை பெற்றுக்கொண்டு நான் வேத அறிவை வளர்க்க ஆரம்பித்தேன். அப்பொழுது புரிந்து கொண்டேன், இயேசு கிறிஸ்து வெறும் அற்புத சுகம் கொடுப்பதற்காக வரவில்லை, அவரால் சுகம் உண்டு. ஆனால் அதை விட முக்கியமானது என்னுடைய பாவ வாழ்விலிருந்து தரக்கூடிய விடுதலை. எனவே நான் தனிப்பட்ட முறைகளிலே என்னுடைய முழங்கால்களை ஊண்டி ஆண்டவரிடத்துல நான் என்னெல்லாம் பாவம் செய்தனோ எல்லாம் தனியா உட்கார்ந்து கதறினேன். அன்னைக்கு வந்துச்சு பாருங்க என் உள்ளத்துல ஒரு ஆனந்தம். என்னுடைய சரீரத்திலே உள்ள வயிற்று வலி சுகமாக்கப்பட்ட நாளில் வந்த மகிழ்ச்சியை விட இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயத்தின் மூலமாய் வந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை சொல்வதற்கு வாயே இல்லை, விளக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஆனந்தம். நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு நாம் வாழ்வேனே என்றால் நாம் பாக்கியவான்கள். இல்லை என்றால் அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. சரிதானா? அப்ப என்ன செய்யணும்? வேற ஒண்ணு, நீங்க வீட்டுல போங்க, முழங்காலம் போடுங்க, ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமற்ற காரியங்கள் என்னென்ன செய்தேன் என்பதை எனக்கு நீர் காட்டும் என்று சொல்லி கதறி பாருங்கள். நீங்கள் ஒருவரை ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் எவைகளையெல்லாம் செய்தீர்கள் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பை கேளுங்கள். இறங்கும் ஆண்டவரை, கல்வாரியிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாய் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த வழியிலும், வேறு எந்த முறையிலும், வேறு எந்த இடங்களுக்கும் சென்றாலும் இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் என்கிற ஆனந்தம் எல்லாவற்றையும் விட மேலானது. தாமதம் பண்ணாதே. பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு பொய் சொல்வதற்கு வாய் பூசும், போதைகளை அருந்துவதற்கு வாய் பூசும், திருட்டுத்தனமான முறைகளிலே வருமானங்களை பெருக்கிக் கொள்வதற்கு எண்ணங்கள் வருவதில்லை. வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றி விடுவான். கொஞ்சம் அதிகமாய் அநியாயமாய் வரக்கூடிய நிறைய வருமானத்தை காட்டிலும் கொஞ்சமாய் வரக்கூடிய வருமானமே நமக்கு ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தாமதம் பண்ணாமல், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் என்றால் வாலிப பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். பெரியவர்களாக இருக்கிற நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு தலைப்பிலே நான் நம்பிக்கை தொலைக்காட்சியிலே செய்து கொடுத்தேன். மனைவியானவள் வீட்டிலே கிரீடமாக இருக்கிறாள். அவர்கள் எல்லாம் இந்த மனைவியை பற்றி ஒரு செய்தி,
அப்போ ஒருத்தருக்கு சொன்னார், நீங்கள் மனைவி மட்டும் சொல்லக்கூடாதியா, கணவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய மனைவி இருக்கிறாங்க. அதாவது மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய கணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்குள்ள வரும்பொழுது போதை அடிச்சுட்டு வராங்க, வீட்டம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு என்னென்னமா பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பேசி கொண்டிருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர், ஐயா நான் வேலைக்கு போன பிற்பாடு என் மனைவி எங்கே போகிறா, யார் போகிறான்னு நினைச்ச மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கேட்டால் இல்லைங்கிறா. சரிதானா? நிறைய காரியங்கள் இவைகள் எல்லாம் என் ஆண்டவரிடத்திலிருந்து நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு இருந்தால் இப்படிப்பட்ட துரோக செயல்கள் நம்முடைய குடும்பங்களில் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஆண்டவரே, உன் மூலமாய் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை, தாமதமில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போமே என்றால் இதை விட, அதனாலதான் எந்த பாவியானாலும், எவ்வளவு பெரிய துரோகியானாலும், எவ்வளோ பெரிய உலக மனிதர்களால் மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நாம் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் அண்டையிலே வரும் பொழுது ஆண்டவர் இறங்கி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். நம்மை சொந்தமாக ஏற்றுக் கொள்கிறார். ஆண்டவரே, இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நாம் செயல்படுவோம். இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யாத்ராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை செலுத்துவதற்கு நம்ம தாமதம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதனால் இன்னைக்கு காணிக்கை செலுத்துவதில் 2-3 வகைகள் இருக்கிறது. என்ன வகை அப்படின்னா, சில சொல்லுவார்கள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார், அவர் திரும்ப நமக்கு என்ன செய்வாராம், தருவார். ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு ஒரு புஸ்தகத்தில் நான் இப்படி பார்த்தேன், நீங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுப்பீர்களே என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் 10 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான வீடு உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதை பார்த்த உடனே 1000 ரூபாய் கொடுக்கிற மக்கள், 5000 ரூபாய் கொடுக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பெருகி விடுகிறார்கள். சரிதானா? எதிர்பார்ப்போடு கொடுக்கிற மக்கள். சரிதானா? நீங்கள் நிறைய பேர் காணிக்கை கொடுப்பதனுடைய நோக்கம், ஆண்டவர் என்னை திரும்பி தருவார், அது வெட்டத்தனையாக தருவார், நாளத்தனையாக தருவார், ஏராளமாய் தருவார். அல்லது இப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், என்ன, நன்றி உணர்வோடு கொடுக்கிற மக்கள். சரிதானா? நன்றி உணர்வோடு என்ன, ஆண்டவரே, ஒரு காலத்தில் வேலையே இல்லாமல் இருந்தேன், இப்போ எனக்கு வேலை தந்தீரு, அதுக்காக என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தருகிறேன். முந்தைய வியாபாரம் எனக்கு செழிப்பு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ என்னுடைய வியாபாரத்தில் ஒரு செழிப்பு வந்துச்சு, அதனால அதை உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஒரு பகுதியை என்ன செய்கிறேன், தருகிறேன். எதிர்பார்ப்போடு, அதாவது முதல் குறிப்பு என்பது எதிர்பார்ப்போடு கொடுப்பது. இன்னொன்று என்னன்னா, நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது. சரிதானா? ஆனால் 3வது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் விரும்பக்கூடிய காணிக்கை ஆண்டவர் மேல அன்பு நிமித்தமாக கொடுப்பது. அன்பு நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணுக்கு 2 காசு தான் என்ன செய்தது இருந்தது, அந்த 2 காசு போட்ட விதவையை ஆண்டவர் உயர்த்தி பேசினார். அதுக்காக நம்ம சில்லற மாத்து 2 காசை போட்டு. சரிதானா? அவள்கிட்ட இருந்ததே அவ்வளவுதான். சரிதானா? அவளிடம் இருந்ததே அவ்வளவுதான். அடுத்த நேர தேவைக்கு அவர்கிட்ட பணம் வச்சு செய்யாது, கிடையாது. அப்போ ஆண்டவர் மேல உள்ள அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, சில நேரங்களில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தசம பாகத்தை பற்றி ஒரு வாக்குவாதம் வரும். சரிதானா? தசம பாகத்தை இந்த பெந்தைகோஸ்தே ஊழியர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தார். குறிப்பிட்ட சபைகளிலே 5 நாள் கன்வென்ஷன் நடக்குது. அந்த 5 நாளுக்கும் அங்கே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் 5000 10,000 பேர் வருவார்கள். 3 நேரமும் சாப்பாடு கொடுத்தாங்க. 3 நேரமும் சாப்பாடு கொடுத்தாங்க. காணிக்க பற்றியே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. 3 நேரம் சாப்பாடு அவங்க. ஆனால் அவங்களுடைய சபைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி தேதியிலே ஒரு கூட்டம் வைப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் காத்திருப்பு கூட்டம். பிப்ரவரி மாதமாக இருந்தால் 28ஆம் தேதி, மார்ச் மாதமாக இருந்தால் 31ஆம் தேதி, அது சில மாதங்களில் 30ஆம் தேதி. அந்த அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா,
அடுத்த நாள் சம்பள நாள். வேலை ஆலயங்களுக்கு வரக்கூடிய சபை மக்களுக்கெல்லாம் சம்பளம் தான். பெரும்பாலும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன செஞ்சிடும், சம்பளம் வந்துடும். அப்போ அந்த பிரதர், அந்த பிரதர்னு சொல்லுவாங்க, அவர் பிரசன்ட் பண்ண ஆரம்பிப்பார். இந்த வருஷம் உங்களுக்கு எத்தனை தேவையில்லாத செலவு வந்துச்சுது, எப்படிலாம் வியாதி வந்துச்சுது. அப்போ நீங்கள் போன மாதம் உங்களுக்கு வந்த காணிக்கையில் நீங்கள் தசம பாகத்தை ஒழுங்காக என்ன செய்யலை, வைக்கலை. அதனால தான் உங்களுக்கு இந்த நஷ்டம், அதனால தான் இந்த வியாதி, அதனால தான் ஆண்டவர் உங்களை அப்படி பண்ணார், அதனால தான் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல் வந்தோம். அதனால அடுத்த நாள் சம்பளம் வாங்கின உடனே எல்லாரும் கொண்டு போய் அந்த தசமாவத்தை என்ன செஞ்சிருவாங்க, வைத்து விடுவார்கள். ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா தசமமாக மட்டுமல்ல, அதிகமாக ஆண்டவருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அது எப்போ கொடுக்க முடியும்? என் ஆண்டவர் என்னுடைய பாவத்தையே மன்னித்தாரே என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள வரும் பொழுது அவருக்காக நமக்கு எதை வேணாலும் என்ன செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இப்ப ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. நீங்க நிறைய நேரங்களிலே எதிர்பார்த்து கொடுப்பது அல்ல, ஆண்டவருடைய அன்பினால, ஆண்டவர் மேல உள்ள அன்பினால நம்ம கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆதி காலங்களிலே உள்ள மிஷினரிகள் தங்களையே தியாகம் பண்ணினார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாகம் பண்ணினார்கள். போகிற இடத்திலே தங்குவதற்கு வசதி கிடையாது, போகிற இடத்துல எந்த வகையான சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது. எனினும் அவர்கள் அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது எதிர்பார்த்து அல்ல, ஆண்டவர் மேல் உள்ள கர்வாரி அன்பினான். பவுல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதன் சதனா, அவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், ஆத்மாவுக்காக செலவு பண்ணவும், செலவு முடியவும், செலவு பண்ணவும், செலவு பண்ணப்படவும். சதனா, அவன் தெரிந்த நிறைய வசதி படைத்தவர்கள் உண்டு. அவர் சொல்லுவார்கள், மெல்கி உன்னை மாதிரி நாங்களாம் ஊழியம் பண்ண முடியாது, ஆனால் காணிக்கப்பட்டு நல்லா என்ன செய்வோம், நாங்கள் கொடுப்போம். நான் அந்த ஊரில் ஆலயம் கட்டி கொடுத்துருக்கிறேன், இந்த ஊரில் நான் மிஷனரியத்தில் தாங்கி இருக்கிறேன், இதெல்லாம் வாய்விலேயே சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், பவுலை போன்ற ஒரு வசதியானவரை பார்க்க முடியாது. அவர் ஆண்டவருடைய பணிக்கு வருவதற்கு முன்பதாக படிப்பு நல்ல சிறந்த படிப்பாளர், அவருக்கு நிறைய கப்பல்கள் சொந்தமாக இருந்துச்சு தான். அதுதானா ஒரு ரோமன் கத்தரிக்கை சேர்ந்த ஒருத்தர் என்னோடு பேசும் பொழுது அவரிடத்துல ஏராளமான கப்பல்கள் இருந்ததாம். ஆனால் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு கப்பலை பற்றி பேச்சே இல்லை. அதுதானா கப்பலை பற்றி பேச்சே இல்லை, எங்க போச்சனே தெரியல. ஆக ஆண்டவருக்காக அவர் சொல்லுற ஒரு இடத்துல, என் ஆண்டவருக்காக லாபமானவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், ஆத்மாவுக்காக. அப்போ அந்த இப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்துவதிலே நம்ம தாமதமே பண்ணக்கூடாது. வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் வசனம், நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இங்கே இப்படி ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். உபாகமம் 23வது அதிகாரம் 21 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதியாதே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நம்ம காணிக்கையை பொருத்தனை பண்ணி அதை கண்டிப்பாக நம்ம ஏற்ற வேளையில் என்ன செய்யணுமா. கடந்த சில மாதங்களாக கொரோனாவினால உலகமே வாயம் மூடப்பட்டது. அதனால் ஏதோ இந்தியாவில் ஒரு பகுதி சுனாமி வந்துச்சு 2006 சுனாமி வந்துச்சு. அந்த 2004 டிசம்பர் 26 அந்த சுனாமி வந்திருக்கும் போது அந்த கன்னியாகுமரி அந்த கடற்கரை ஓரங்கள் பாதிக்கப்பட்டது. இங்கே ஏதாவது பாதிப்பு வந்துச்சுதா? சுனாமியில் ஏதாவது போச்சுதா? இல்லை. சரிதானா? இந்தோனேஷியாவில் ஒரு அழிவு வந்துச்சு. மலேசியா அந்த பக்கம் கடற்கரை ஓரங்கள். அழிவு என்பது இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் நடக்கும். பிரச்சனை என்பது ஏதாவது ஒரு பகுதி. ஆனால் இது எப்படி நடந்தது? உலகமே மூடி போட்டது. சரிதானா? அமெரிக்காவுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டாலும் அவங்களும் வாயை மூடிக்கிட்டு தான் வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க. லண்டனில் உள்ளவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களும் வாயெல்லாம் மூடி இருக்கிறாங்க. இலங்கையில் உள்ளவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களும் வாயெல்லாம் மூடி இருக்கிறாங்க. சரிதானா? எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் கொரோனாவை பற்றிய செய்தி தான். சரிதானா? கிட்டத்தட்ட 2,54,00,000 பேர் மரித்து போனதாக நம்முடைய தொலைக்காட்சியினுடைய செய்திகள் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. உலகமே முடங்கி போச்சு. நான் ஒரு 4-வே ட்ராக் பக்கம் உட்காந்துருக்கோம். சரிதான்? 4-வே ட்ராக். எங்கள் வீட்டில் வந்து கார் வசதி இருக்குது, பைக் வசதி இருக்குது. ஆனால் ரோட்டுக்கு போகக்கூடாது. சரிதான்?
ரோட்டுக்கு போகக்கூடாது. அப்படியே போனாலும் வாயை மூடிட்டு தான் போகணும். அங்கே போய் வட்டம் போட்டு வச்சுக்கலாம். அந்த வட்டத்தில் தான் போய் என்ன செய்யணும், நிற்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டங்கள். இந்த 8 மாதங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்கள் ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள் போச்சுது. அண்ணநாடு வேலை செய்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஏன்னா மில்லு அடைக்கப்பட்டுச்சுது. எந்த வகையான கம்பெனியும் இயங்க முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை வந்துச்சுது. அப்போ இப்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு நிலையிலும் ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக நம்மை நடத்தி இருக்கிறார். 3 வேளை சாப்பிட, இந்த கொரோனா காலத்தில் எங்களால் 3 நேரமும் சாப்பிட முடியல, நாங்களாம் 1 நேரம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லவங்க கையில் வச்சுங்கன்னா ஒருத்தரும் வைத்த மாட்டோம். அதனால் எல்லாருமே 3 நேரம் எதையாவது கஞ்சி தனியாவது குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ரேஷன்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அரிசி மூலமாக நம்முடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் நாம் போக்கிக் கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அப்போ நம்ம பொறுத்தனையோடு ஆண்டவருக்கு, ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை நீர் கொடுத்து, எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து, எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீர் கொடுத்து என்கிற உணர்வுகள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவதில் தாமதமே பண்ணாமல் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார், தந்து கொண்டே இருப்பார். இந்த வாழ்க்கையில நாங்கெல்லாம் ஆண்டவருக்கு என்னைக்கு ஆண்டவரால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோமோ, ஆண்டவருக்கு என்று பல்வேறு வகையான முறைகளிலே கொடுக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ வகையான முறைகளிலே நினைச்சு பார்த்தா எப்படி கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலம் தருகிறார். எங்க தேவைகள் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நாம் தாமதம் பண்ணாமல் கொடுக்கக்கூடிய பலனை நாம் பெற்றுக் கொள்வோமே என்றால் அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. 2 குறிப்பு சொன்னேன். ஒன்று, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தாமதம் பண்ணாதே, ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் நீங்கள். வேதவசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைமா வந்து மன்னிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் 17 to 22 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 20வது வசனம் சொல்லுகிறது, உடனே. உடனே அப்படின்னு அர்த்தம். உடனே அப்படின்னு அர்த்தம் தாமதம் இல்லாமல். சரிதானே? தாமதம் யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்காம, யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்காம உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு திரும்பி சென்றார்கள். சரிதானா? இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டட்டும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். நானே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:20 தாமதமின்றி, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. சரிதானா? யார் ஊழியம் பண்ணணும்? அது போதகர் தான் பண்ணணும், அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அல்ல. யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை என் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் இருந்தோ அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில ஆண்டவருடைய பணியை என்ன செய்யணுமா? சரி. சரிதானா? ஊரா இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதா ஊழியம் என்று நினைக்க வேண்டாம். சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். என்னுடைய பூர்வீக ஒரு 7000 மண்ணை அப்படின்னு சொன்னார். 7000 மண்ணை. நான் பூர்வீகத்திலே இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அப்படி எப்படியா இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவ சகோதரியினுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்கிட்ட யாரும் இயேசு கிறிஸ்துவ பற்றி என்ன செய்யல சொல்லலை. கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அவர்கள் காட்டுகிற அன்பு, அவர்கள் காட்டுகிற இரக்கம், அவர்களுடைய செயல்பாடு என்னை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்த பிற்பாடு நான் என்ன செய்கிறேன், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுவோம். சரிதானா? சிலர் மட்டும் 2 நேரம் சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுனில் 5 நேரம் சாப்பிட்டவங்களும் இருக்காங்க. சரிதானா? காலை சாப்பாடு, 11 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸு, அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு யூடியூப்பை பழகிற பிள்ளைகள்னா யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு கிண்டி போட்டு, எங்களுக்குலாம் வெயிட் ஒரு 5 கிலோவாவது கூடி இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்டவுனில் கூடுதல் தான். ஏன்னா நேரம் போக்கே சாப்பாடு தான் ஆகிப்போச்சு. அங்கே
அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 3 நேரமாவது கண்டிப்பாக சாப்பிடணும். ஆனால் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன்னா, 3வது முறை சாப்பிடுவதற்கு முன்பதாக, 3வது முறை, அதாவது 3வது நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ஆளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு போக்குவரத்து துறையிலே ஃபினான்ஸ் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். இப்போவும் ரோட்டில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி உடனே அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லுவார். உடனே இயேசு கிறிஸ்துவால் என்ன கிடைக்கும், உடனே இயேசு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். சொல்லப்போனால் பார்க்கிறவர்களுக்கு கிறுக்க மாதிரி தான் தெரியும். சரிதான்? வேதம் சொல்கிறது, ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கும் இது தாமதம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வகையிலே நம்மால் இயன்றதை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தால் அதுல நம்ம தாமதம் பண்ணாமல் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ள வந்துவிட்டால் தாமதமின்றி நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதையும் ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்வதும் நம்ம என்ன செய்வோம், நம்ம அர்ப்பணிப்போம். இப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர் தான் பவுல். என்னைக்கு அவர் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக் கொண்டாரோ உடனே அவர் ஊழியத்திற்கு வந்து விட்டார். சதனா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 1984 ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடுத்த நாளிலே இருந்து ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் தந்து கொண்டு, ஒரு மேடபிரசங்கர் கிடையாது, வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு பல்வேறு வகையான முறைகளிலெல்லாம் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்தார். உலக பிரகாரமாக வேலை இருக்கிறதோ இல்லையோ, உலக பிரகாரமாய் வருமானம் வருகிறதோ இல்லையோ, ஆண்டவருடைய பணி என்கிற ஒரு வேலையை செய்வதற்கு தாமதம் இல்லாமல் நாம் துரிதப்படுவோமே என்றால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்றவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தானாக வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். என்னை நடத்தி கொண்டு வருகிறவர் உங்களையும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தாமதம் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். தாமதம் இல்லாமல் ஆண்டவருக்கு கொடுப்போம். தாமதம் இல்லாமல் ஆண்டவருடைய பணியை செய்வோம். வரிசை கிரமங்கள் மாறிடக்கூடாது. வரிசை கிரமம் என்ன? முதல்ல பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம். இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இல்லாமல் நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 வாரத்துக்கு முன்னால ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். பிரம்மாண்டமா கட்டிருக்கிறேன் ஆலயம்னா நானே அசந்து போனேன். சரிதானா? 50 லட்சம் ரூபாய்க்கு ஆடியோ சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. நான் அவங்க தந்த மைக் வச்சு பேசினேன். அதுவே 50,000க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானா? அவ்வளவு காஸ்ட்லி. ஒரு அறிவிப்பு கொடுத்தா போதும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். சரிதானா? ஆனால் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் பெற்றவர்கள் உண்டோ என்று பார்த்தா நிறைய பேருக்கு இல்லை. சரிதானா? ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம் சொல்லுகிறார்களே ஒழிய ஆண்டவரால் நான் மீட்பை பெற்றிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் ஏனென்றால் வேதாசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருந்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த வசனத்திலே வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அழகாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் அந்த கடைசி வரியை வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இவ்வளவு வரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ளே வந்தால் தண்டனை கிடைக்காது. சதனா, ஆண்டவர் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, நம்மை ஆக்கினையின் வாழ்விலிருந்து மீட்டு நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காக வந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாமதம் இல்லாமல் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருக்காக கொடுக்கிற விஷயத்துல தாமதம் இல்லாமல் கொடுப்போம். ஆண்டவருடைய பணி செய்வதில் தாமதம் இல்லாமல் பண்ணுவோம். ஆண்டவர் என் வாழ்க்கை மூலமாய், வார்த்தை மூலமாய், சாட்சியுள்ள செயல்பாடுகளின் மூலமாய் நான் உண்மை அறிவிப்பதற்கு தேவையான கிருபைகளை தாழ்மா ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நாம் நோக்கிப்போம். எதற்காக இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்க ஆண்டவர் தூண்டினாலும் எனக்கு தெரியல. இந்த செய்தி ஒருவேளை சாத்தானுக்கு பிடிக்காது. சும்மா நாளும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்று மேலோட்டமாக பேசுவது ரொம்ப எளிது. ஆனால் தேவன் விரும்பக்கூடிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதற்கு நம்ம ரொம்ப அவசரப்படணும். தாமதம் இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கதறி பாருங்கள். என்றும் இனம் முடியாத ஒரு சமாதானம், இனம் முடியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் முடியாத ஒரு பெரிய தெய்வீக சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டு இருக்கும்.
இந்த சந்தோஷம் வந்த பிற்பாடு ஆண்டவருக்காக இறைவழி செய்ய, ஆண்டவருக்காக கொடுக்க தாமதமே இல்லாத அளவிற்கு ஆண்டவர் நடத்துவார். நல்ல ஆண்டவரே, உங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைய காரியத்தில் அவசரப்படுதோம். ஆனால் நீ அவசரப்படுன்னு சொல்ற காரியத்தில் நாங்கள் அவசரப்படாம எவ்வளவு நிதானமா இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தரணும், எங்களை தரணும். தாமதம் பண்ணாமல் உம்மூலமாய் வரக்கூடிய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களை நீர் அறிவுறுத்தும். ஆண்டவர், தாமதம் இல்லாமல் உமக்காக கொடுக்கிற மக்களாய் நாங்கள் வாழ நீர் எங்களை உணர்த்துவையும். ஆண்டவரை, தாமதம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில உடைய பணியை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர், செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.